வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். சாப்டர் 9 12th காமர்ஸில் 9.4 மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மனிதவள மேலாண்மையினுடைய பொருள் மற்றும் வரைவிலக்கணம். பார்த்தீங்கன்னா the branch of management that deals with managing human resource is known as human resource management. In order to achieve the personal and organizational objective, human resource are to be trained up and managed. In short, it is a managing people of different rate for the accomplishment of the organizational goal. It includes the overall progress of the employee and the enterprise. அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் மீனிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது மனித வளத்தை நிர்வகிக்கும் ஒரு கிளை தான் மேலாண்மையின் கிளை தான் ஒரு மனிதவள மேலாண்மை என்று சொல்கிறாங்க. அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிரான்ச் ஆஃப் மேனேஜ்மெண்ட் த டீல்ஸ் வித் த மேனேஜிங் ஹியூமன் ரிசோர்ஸ் இஸ் நவுன் அஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். அப்போ மனித வளத்தை நிர்வகிக்கும் ஒரு மேலாண்மை கிளையை தான் மனிதவள மேலாண்மைன்னு சொல்கிறாங்க. In order to achieve that personal and organizational objective, human resources are to be trained up and managed. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, தனிப்பட்ட மற்றும் நிறுவனத்தினுடைய குறிக்கோளை அடையும் பொருட்டே மனித வளத்தினுடைய நிர்ணயிக்கப்பட வேண்டும் சொல்கிறாங்க. அடுத்தது in short, it is a managing people of different strata for the accomplishment of the organizational goal. அதாவது ஒரு அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சொர்க்கக்கூறி ஒரு நிறுவனத்தினுடைய இலக்குகளை நிறைவேற்ற வெவ்வேறு பிரிவுகளாக பிரித்து அது மனிதர்கள் கையாளக்கூடியது. இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, பீப்புள் டிஃப்ரெண்ட் ரேட் ஆஃப் அக்காம்ப்ளிஷ், மனிதர்கள் கையாளக்கூடியது. இன்க்ளூட் த ஓவரால் ப்ராக்ரஸ் ஆஃப் த எம்ப்ளாய் அண்ட் என்டர்பிரைசஸ். அந்த நிறுவனம் ஒட்டுமொத்த பணியாளர்களுடைய முன்னேற்றத்தை அடங்கியுள்ளது. ஒரு நிறுவனங்கிறது பணியாளருடைய முன்னேற்றத்தை பொறுத்து தான் இருக்கு. இதுதான் மனிதவள மேலாண்மைங்கிறது சொல்றாங்க. ஒரு நிறுவனத்தில் என்ன செய்வாங்கன்னா, பணியாட்களை பணியமர்த்துதல், அவங்களை ஊக்குவித்தல், அதாவது ஊக்குவிக்கிறது மற்றும் நிர்வகித்தல். அதான் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயருடைய மோட்டிவேஷன் கொடுக்கறது, அது ஊக்குவிக்கிறது தான் என்ன சொல்றாங்கன்னா மனிதவள மேலாண்மை சொல்றாங்க. நெக்ஸ்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கன்சர்ன் வித் த ஹியரிங், மோட்டிவேட்டிங் அண்ட் மெயின்டைனிங் பீப்புள் இன் அன் ஆர்கனைசேஷன், இன் போஸ் ஆஃப் பீப்புள் இன் அன் ஆர்கனைசேஷன். மனிதவள மேலாண்மைங்கிறது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நிறுவனத்தில் ஆர்ட்ஸ் இருக்கிறது. அதான் என்ன சொல்றாங்கன்னா, மோட்டிவேட் பண்றது, ஆர்ட்ஸ் இருக்கிறது, மோட்டிவேட் பண்றது, அதை நிர்வகிக்கிறது தான் மனிதவள மேலாண்மைங்கிறத சொல்லியிருக்காங்க. அதான் என்ன சொல்றாங்கன்னா, மேனேஜ்மெண்ட் கன்சர்ன் ஹியரிங், மோட்டிவேட்டிங், அதாவது அவங்கள ஊக்குவிக்கிறது, அண்ட் மெயின்டைனிங், அதை என்ன செய்யுது, நிர்வகிக்கிறது. இதுதான் மனிதவள மேலாண்மைங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது டெஃபினேஷன் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, according to Dell, human resource management as the effective process of planning and directing the application, development and utilization of human resource employment. அதாவது ஊர்விக்குங்கிறவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்னன்னா, அதாவது அக்கார்டிங் டு டெல் ஓடர் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. அதாவது யோடர், யூர்விக்னு சொல்லிட்டேன். அதாவது அக்கார்டிங் டு டெல் ஓடர் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜிங்கிறது ஒரு எஃபெக்டிவாக இருக்கணும், எஃபெக்டிவ் ப்ராசஸ் பிளானிங், அதாவது ஒரு திட்டமிடணும். அதாவது பார்த்தீங்கன்னா, சிறந்த முறையில் திட்டமிடுதல்ங்கிறது ஒரு முக்கியமான பணி. திட்டம்ங்கிறது சிறந்த முறையில் இருக்கணும். அதான் எஃபெக்டிவ் ப்ராசஸ் ஆஃப் பிளானிங் அண்ட் டைரக்டிங்கிறது அடுத்தது அதை எப்படி இயக்குவிக்கிறது, இந்த அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அண்டு யூட்டிலைசேஷன் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட், அது எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது தான் யோடருங்கிறவர் சொல்லியிருக்கிறார். அதாவது மனிதவள மேலாண்மையை மனித வளத்தை பயன்படுத்தி அதை வளர்ச்சி செய்கிறது, அதை திட்டமிட்டு திறன்மிக்க அந்த ஸ்டெப், அதாவது படிநிலையை கொண்டு பொறுத்து தான் இயக்குவிக்கிறது தான் மனிதவள மேலாண்மைன்னு யோடருங்கிறவர் சொல்றார். அதான் இந்த எஃபெக்டிவ் ப்ராசஸ் ஆஃப் பிளானிங், அதை சிறந்த முறையில் திட்டமிட்டு டைரக்டிங், அதை இயக்குவித்து அதை டெவலப்மெண்ட் பண்ணுறது தான் ஹியூமன் ரிசோர்ஸ் சொல்லியிருக்கார். அடுத்தது, in the word of E.F.L. Pritch,
HRM, that part of the management process which primarily concerned with the human constituents of an organization. அதான் இவர் என்ன சொல்றாரு, பிரிச்ங்கிறவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, மனிதவள மேலாண்மைங்கிறது ஒரு நிர்வாக செயல்பாட்டினுடைய பகுதி. அதான் என்ன சொல்றேன்னா, பார்ட் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ், ஒரு நிர்வாகத்தினுடைய ஒரு இஎஃப்எல் என்ன சொல்றாருன்னா, நிர்வாகத்தினுடைய ஒரு பாதி இங்க சொல்றார், ஒரு பகுதின்னு சொல்றார். அடுத்தது which is primarily concerned with the human constituent of an organization. அது நிர்வாகத்தினுடைய செயல்பாட்டின் ஒரு பகுதி. அதே சமயத்தில் அவை ஒரு நிறுவனத்தின் மனித கூறுகளை முதன்மையை கருத்தில் கொண்டுள்ளது. மனித கூறுகளை முதன்மை